ஜெபம். எங்களை அதிகமாக உண்மையாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுராஜா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஒரு மாலை வேளையில் நாங்கள் நன்றி கூட்டமாக சாட்சியாக நாங்கள் உண்மை அறிவிக்கும்படிக்கு கூடி வந்திருக்கிறோம். இயேசுவா, எங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் நீர் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளை குறித்து இந்த ஆண்டின் இந்த இறுதி நாளிலே, இந்த 27வது தேதி 12வது மாதம் 2025வது வருடம் சனிக்கிழமை அன்று நாங்கள் உமக்கு சாட்சி சொல்ல கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம். சாட்சி சொன்ன நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உன் சாட்சி சொல்ல போகிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்களோடு நீங்க பேச வேண்டும். நாங்கள் உமக்கு சாட்சியாக நிற்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்போ ஒரு வாசிப்போம். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இன்றைக்கு நம்ம சாட்சியின் கூட்டம். சாட்சினா என்ன? கர்த்தருக்கு நன்றி சொல்றதுதான் சாட்சி. பகல் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம எவ்வளவோ நெருக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒன்று தெரியாது. ஜனவரியிலையும் நம்ம என்ன செய்வோம், நம்ம பாட்டு கோயில் போயிட்டு வருவோம். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நமக்கு என்ன செய்யும் நடக்கும். ஒரு வியாதி வரும், ஒரு பலவீனம் வரும், ஒரு பயம் வரும், ஒரு பிரச்சனை, என்ன எப்போ என்னதானே நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் தம்முடைய அந்த மிகுந்த கிருபையினால நம்மளை காத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து தான் நம்ம கர்த்தருக்கு சாட்சி பகிர்கிறோம். சாட்சி என்பது ஒரு முக்கியமான வேலை தான். நம்மளே ரொம்ப நான் அந்த சாட்சி கொடுக்கறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கேன். நீங்கள் மன்னிக்கணும். ஏன்னா சில பேர் சாட்சி சொல்லுவோன்னு பொருத்தனை பண்ணி வந்திருப்பீங்க. நான் அதில் கவனம் இல்லாமல் இருந்திருப்பேன். நான் எனக்கு ஆராதனை முடித்த உடனே அதே இதில் செய்திக்கு வந்துடணும் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரெசன்ஸில் ஆராதனை முடிஞ்ச அந்த ப்ரெசன்ஸ்லேயே மெசேஜுக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பேன். நான் அதுக்கு முன்னால் பாட்டு படித்த உடனே சாட்சி சொல்லணும்னு ஆளே இருக்காது. 3-4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. அப்போ சாட்சி எல்லாரும் மத்தியில் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் வரும். சரி, இப்படிலாம் தேவன் இவங்களே நடத்திருக்காரு, நம்மையும் அப்போ நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த வசனத்துல சாட்சி பலமாய் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போ கிருபையும் உண்டாயிருக்குது, பூரண கிருபையும் உண்டாயிருக்குது. பூரணனா என்னதுன்னா குறையே இல்லாத ஒன்று, அப்போ நிறைவானது. இப்போ அதனாலதான் நம்ம எங்கேயுமே நம்ம சாட்சி சொல்றோம் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்றோம். டக்குன்னு ஒரு பொருத்தனை நம்ம பண்ணுவோம். அது என்னன்னா, நிறைய பேர் சாட்சி சொல்றேன்னு பொருத்தனை பண்ணுவாங்க. சில பேர் நான் ஏதாவது ஆண்டவருக்குன்னு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு பொருத்தனை பண்ணுவாங்க. கடந்த நாளில் ஒரு பையனுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. என்ன செலக்ட் பண்ணன்னு தெரியல, என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. அப்படி அவங்க என்ன செய்கிறாங்களாமா, 2-3 பட்டு சேலை எடுத்து தெருவில் உட்கார்ந்து இருக்கிற யார்கிட்டையாவது கொண்டு அந்த பட்டு சேலையை ஒரு 3 பேர் அப்படி சொன்னாங்க கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு தன்னுடைய மகனை அனுப்பியிருக்காங்க. நல்ல விலை கொடுங்க சரி கொண்டு அந்த பையனும் அப்படி தெருவில் உட்காந்துருக்கிற 2-3 ஆட்களை பார்த்து அந்த பட்டு சேரி கொடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, திடீர்னு ஒரு அலைன்ஸ் வந்தது சர்ச்சில். இவங்களும் போய் பார்க்க போயிருக்காங்க. பையனும் பார்த்துருக்கான். பார்த்த உடனே பையனுக்கு என்ன செய்துட்டு பிடிச்சிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இப்போ எல்லாம் பேசி முடிவாயிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு சொன்னாங்க, எப்படி எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, எனக்கு மூத்தது யாரும் இல்லை, அதனால என் பையனுடைய தான் முடிவு எடுக்கணும், இதுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ நான் இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையை செய்தேன். ஒரு சாட்சியாக அவங்க சொன்னாங்க. எல்லாமே என்ன செய்தாச்சு, எல்லாமே எல்லாருக்கும் பையனுக்கு ஓகேங்கிறதுனால இனிமேல் டவுரியை பற்றி மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒழுங்காயிட்டு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஆனால் பாருங்க, அந்த ஒரு செய்த அந்த ஒரு காரியத்தை அவர் சாட்சியாக சொல்றார். கர்த்தருக்காக செய்த அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு சாட்சி தான். எப்படியான காரியங்களை வாழ்க்கையை செய்யும் போது நம்ம மேல ஒரு பூரண கிருபை உண்டாகி இருக்கும். சாட்சின்னு கர்த்தரை பற்றி நம்ம அவர் நமக்கு செய்ததை சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படவே
கூடாது. எந்த இடத்துலனாலும் சரி, எங்கேனாலும் சரி, நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம சொல்லிடணும். இல்லை சில சமயத்தில் நம்ம நெருக்கப்படும் பொழுது நம்ம இந்த ப்ரேயர் ஹாலில் கூட நான் சாட்சி சொல்வேன், ஆண்டவரே உமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஏன்னா இதில் சொல்லியிருக்கு, சாட்சி சொன்ன அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாகிறது. அப்போ எந்த குறைவும் இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவதற்கு சாட்சி முக்கியமானது. கர்த்தருடைய சாட்சி என்னதுமா? சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம், இவங்களுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா இது அதை நம்ம கேள்விப்படும் போது கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை தான் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்றோம். அந்த சாட்சி நம்ம என்ன செய்யும்? பேதையை ஞானியாக மாற்றக்கூடியது தான் கர்த்தரை பற்றி நம்ம சொல்லுகிற சாட்சி. நம்ம எத்தனை கடைகளை பற்றி சாட்சி சொல்கிறோம், எத்தனை ஹோட்டல்களை பற்றி நம்ம சாட்சி சொல்கிறோம். நம்ம தேவனை பற்றி நம்ம தைரியமாக சாட்சி சொல்லணும். எதுக்குன்னா நம்ம நெருக்கம் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்கிறது யார் அப்படின்னா கர்த்தர் தான். அதனால நம்ம அந்தரங்கத்தில் நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து செய்கிற உதவியை பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்பாக சொல்லுவது தான் சாட்சி. தேவனுக்கு ஆதாரமாக, பரலோகத்துக்கு சப்போர்ட்டாக சொல்லுகிறது தான் என்னது? சாட்சி. அப்போ அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அநேகர் இந்த இடத்துல சாட்சி சொல்லியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சாட்சி சொல்ல இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷமாக தைரியமாக யாராவது உங்களை எழுப்பி தான் அப்படின்னு இல்லாமல் நீங்களே இந்த சாட்சியை சொன்னதுக்காக நான் ரொம்ப கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்து கொலேசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலேசியர் 3:15. ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இதுல பாத்தீங்கன்னா நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் ரொம்ப எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. இந்த வசனம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்ம ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம். நம்ம ஜெபம் ரொம்ப ஜெபம் பண்ணியிருப்போம், ஆனால் நன்றி அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டோம். நான் அப்படி நிறைய சமயத்தில் பார்த்துருக்கேன். அழுது அப்படியே நான் இரவு பகல புலம்பி ஜெபிப்போம், ஆனால் நன்றி அந்த அளவுக்கு ஈக்குவலாக நான் செய்ததில்லை. நான் யோசித்து பார்ப்பேன், நம்ம எப்படிலாம் கடந்து ஜெபம் பண்ணோம், புலம்பிக்கிட்டே ஜெபம் பண்ணவன். கோயிலில் போய் நம்ம நாள் கை கூட என்ன செய்வேன், பெரிய கை கூட எடுப்பேன், அதை 8ஆம் அடிப்பேன். எத்தனையா அப்படி 8ஆம் அடிச்சு இப்படி சின்னதாக்கி அதை கீழே விரிச்சு வச்சுட்டு தலையதில் முட்டுவேன். ஏன்னா நீங்கள் பிடிக்க என்னைய, நான் தலையை முட்டி அழுது ஜெபம் பண்ணுறல, நீங்கள் என்ன செய்யுங்க, ஆமாம் இனி பிடிங்க என் தலையை, ஆனால் தலையில் முட்டுனா தலை பிடிக்கும். அதுக்காக கைக்குடி இப்படி நிறைய மடித்து வச்சுட்டு தலையை முட்டி நாட்கள் உண்டு. அந்த நாள் ஜெபத்தெல்லாம் அந்த எப்படி கேட்டால் தெரியுமா? நீங்கள் ஒன்றே உங்களுக்கு ரொம்ப உறுதியாக ஒன்று சொல்கிறேன், எந்த காரியத்துக்காக அதிகமாக ஜெபிக்கீங்களோ, கண்ணீர் வடிக்கீங்களோ, அதனுடைய பலன் நிரந்தரமானதாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். நடுவில் பிரச்சனை வரவே வராது. அதே சமயத்தில் கர்த்தர் நமக்கு ஒரே ஒரு வார்த்தை, நான் ஏதாவது ஒரு வியாதி ஒரு நெருக்கம் அப்படி வரும்போது ஜெபிப்பேன், பாட்டுலாம் ஒரு மனசில் பாட்டு படிச்சுக்கிடுவேன். ஆனாலும் கேட்பேன், ஒரு வேர்டு இல்லையே, ஒரு வேர்டு இன்னும் வரலையே, ஒரு வேர்டு வந்துட்டு இருதயம் அமர்ந்துடும். அந்த ஒரு வார்த்தை கிடைக்கலன்னா அது குழம்பிக்கிட்டே தான் இருக்கும். பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லலையே, அது தனியாக வருமே, அது உள்ளத்திலிருந்து வருமே, அது எப்படியோ காதுக்குள்ளே வருமே, அது வேற மாதிரி வருமே அப்படின்னு சொல்லி கவனமாக அந்த ஒரு வார்த்தைக்கு காத்திருப்போம். கடைசியில் கர்த்தர் பேச வரைக்கும் அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வேர்டு கிடைக்கலையே, ஒரு வார்த்தை கிடைக்கலையே அப்படின்ட்டு கடைசியில் அழகு அன்று பேசுவார். அதுக்கு செய்ய வேண்டிய அதிகமான முயற்சி வேதவாசி. நீங்கள் வாசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குன்னு வச்சிருப்பாரு வசனம். எந்த காரியத்துக்காக நீங்கள் ப்ரே பண்ணீங்களோ
அந்த காரியத்துக்குன்னு இந்த வேதத்துல வசனம் இருக்கு. எதுவா இருக்கட்டுமே, அதுக்குன்னு ஒரு வார்த்தையை உங்களுக்கு வச்சிருப்பாரு. அந்த வார்த்தை கிடைச்ச உடனே பாருங்க, அந்த பிரேயரும் நின்றோம், அந்த புலம்பலும் நின்றோம், காரியம் அப்படியே சக்சஸ் ஆயிடும். நான் சில சமயத்துல ஸ்லோ மோஷன்ல போவோம், மெதுவா தான் போவோம், ஆனாலும் காரியம் என்ன செய்யுது நமக்கு நடந்துடும். ஒரு சின்ன கதை ஒன்று கேட்டேன், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு இன்னும் ஒன்று தயவு செய்து நான் ரொம்ப உங்கள்கிட்ட கேட்க, மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவங்களாக இருக்கு. ஒரு நாள் செய்துட்டாங்க, ஒரு நாள் செய்யலை அப்படிங்கிறத நினைக்க கூடாது. ஒரு நாள் செய்தாலும் கூட அதை நம்ம என்ன செய்யணும் நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப அதிகமாக நிறைய எங்கள் அக்கா வீட்டில் எல்லாம் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் கிருபை எனக்கு ஒரு காரியம் செய்தால் நான் அவளுக்கு மறந்தே போயிட்டு, நாங்கள் வீடு கட்டும்போது செங்கலும் மண்ணும் இறங்கியிருக்கு, எனக்கு கையில் பணம் இல்லை. என்ஜினியர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியாது இறங்கியிருக்கு, என் கையில் பணம் ஒன்றுமே இல்லை. நான் உடனே எங்கள் கிருபைட்ட போய் சொன்னேன், அம்மா இப்படி வந்திருக்கு, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு. உடனே பீரோவை திறந்து 2 கம்மல், ஒரு ஜோடி கம்மல் எடுத்து கையில் கொடுத்தா. நீங்கள் எப்போ தந்தாலும் சரிக்கா, நீங்கள் ஈடு வச்சிங்களோ என்ன செய்தாலும் சரி, உடனே நாங்கள் காலையிலே போய் அதை ஈடு வச்சு அந்த சாமான் நாங்கள் வாங்கி கேட்குறோம். நான் அடிக்கடி பிள்ளைகிட்ட சொல்வேன், 6 மாதம் 7 மாதம் கழிச்சு தான் அந்த பொருளை நான் திருப்பி கொடுத்தேன். அவன் இப்போ நான் சொல்கிறேன், அப்படியாக்கா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னா. ஆனால் நான் என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன், நம்ம அந்த வீடு கட்டும்போது நம்ம எங்கள் அக்கா வீட்டில் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் மாதிரி எங்கள் அக்கா மருமகன் கூட எங்களுக்கு வயரிங்லாம் பண்ணாங்க. ஆனால் பொருள்னு எங்கள் கிருபை கொடுத்தா. நான் சொல்வேன், சித்தி நமக்கு அந்த நேரம் உடனே இந்த தங்க கம்மலை தூக்கி கையில் கொடுத்தாங்க, எதுவும் செய்து போங்க, எப்போ தந்தாலும் சரி அப்படின்னு. பெருமைக்காக சொல்லலை, அந்த நேரம் அவள் அப்படி எனக்கு உதவி செய்தாள். அதை நம்ம எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் அப்படியே மனிதர்கள் நமக்கு செய்த நன்மைகளை மறக்காதிருங்கள். ஒரு நாள் நன்மை செய்தாலும் சரி, ஒரு நேரம் செய்தாலும் சரி, அந்த ஒரு நன்றிக்காக எல்லாவற்றையும் நம்ம சகித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த வசனத்தை நான் 2 நாளாக தேடினேன், கடைசியில் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவட்ட தான் கேட்டேன், அப்போதான் சொன்னான், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அதில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுது, இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கொலேசியர் 3:15. அதனால இன்றைக்கு என்னென்றி கொண்டாருக்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய்தன்றி கொண்ட மகற்கு. எது செய்தாலும் நீங்க மறந்தாலும் செய்த நன்றிய ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது கதம் தான், மனிதர்கள் வெவ்வேறு விதமாக மாறதான் செய்வோம். ஒரு நாள் இப்படி இருப்போம், ஒரு நாள் அப்படி இருப்போம். பாசமா இருந்த மாதிரி இருப்போம், பிறகு பாசம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பாசமே இல்லாத மாதிரி இருக்கும், பிறகு பாசம் கூடும். அப்படிலாம் வந்தாலுமே ஒரு நாள் நம்மளை அவங்க ஆற்றுனாங்க, ஒரு நாள் தேற்றுனாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு டம்ளர் நமக்கு காப்பி கொடுத்தாங்க, ஒரு டம்ளர் ஏதோ செய்தாங்க. அந்த நன்றியை நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. நான் சொல்வேன், என்னுடைய வாழ்க்கையில சொல்வேன், கர்த்தருடைய கிருபையினால நீங்க கர்த்தருக்கும் மனிதருக்கும் நன்றி உள்ளவங்களா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப பலமா. கண்டிப்பா நான் தைரியமா சொல்றேன். ஆனா அந்த நன்றி சொல்லுகிற இதயம் இல்லாதவங்க வாழ்க்கை சுமாராதான் பேசுது. இதை நீங்க கொஞ்சம் செல்லிப்பீங்க, கொஞ்சம் வாசிப்பீங்க, கொஞ்சம் ஆண்டவரை தேடுவீங்க, அதுக்காக தான். மற்றபடி ரொம்ப ஹை லெவலில் வைப்பாங்க ஆண்டவர். நிறைய பேரை பார்த்துருக்கேன். நன்றி சொல்லக்கூடிய இதயம் உள்ளவங்களை தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதனால் அருமையானவர்களே, நாம் தேவனுக்கும் மனிதருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.